ஏ எடுறா காயின. எஸ். ஹலோ ஹலோ. என்ன பாதி விளையாட்டுல எந்திருக்கீங்க? இல்ல கொஞ்சம் டயர்டா இருக்கு, நீங்க விளையாடுங்க. என்ன தப்பிக்க பாக்குறீங்களா? தோத்துருவோன்னு பயமா இருக்கா? இல்லங்க, அதெல்லாம் முடியாது, உட்காருங்க. ஹலோ பாஸ், என்னமோ வாய் கிழிய பேசுனீங்க. இப்போ உங்க ஆள் எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. யாரு? நாங்க என்ன பயந்தாங்கொல்லி நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாருங்க, எத்தனை காயின் போடுறது முக்கியம் இல்ல, கடைசியா ரெட்ட போட்டு யாரு ஃபாலோ போடுறாங்கிறது தான் முக்கியம். புரிஞ்சுதா? அது நம்ம கிட்ட தான் இருக்கு. கொஞ்சம் பேசாம இருக்கியா? போதும். அது எங்க காயின். இது இந்த காயின் போடுங்க. பிளாக் ஃபுல்லா போட்டுருங்க. ரவி சார் மிஸ் பண்ணாதீங்க. அடிச்சீங்கன்னா கேம் நம்மளது தான். ஆமா ஆமா, பெருசா அடிப்பாரு, கோட்டை தான் விடுவாரு பாரு. ஏய் திருநா, பேச்சு கொடுக்காத. ரவி தான் ஜெயிப்பாரு. தேங்க்ஸ் சுதா. ரவி சார் விட்டுறாதீங்க, ஃபாலோ கைனி போட்டுருங்க. என்ன ரவி மிஸ் பண்ணிட்டீங்க? அது வந்து சுதா, இந்த ஃபாலோயிங் காயின் கவுத்துருச்சு. பிரியா மேடம், இதான் உங்க சான்ஸ், விட்டுறாதீங்க. சொல்லி அடிங்க. இவங்க மூஞ்சில பவுடர் மட்டும் இல்ல, கறியும் சேர்த்து பூசு. ஆமா ஆமா, பார்க்கலாம் பார்க்கலாம். ரெட்டுங்க, கொடு. கொடுங்க. சரி சரிடா, போதும் போதும் போதும்டா. செம்ம கேம்ல. ரவி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இல்ல, நீங்க கேரம் போர்டு நல்லா விளையாடுவீங்க, வேணும் தானே பிரியாக்கு விட்டு கொடுத்தீங்க? ரவி. ஆமா சுதா, விளையாடும் போது பிரியாவோட பதட்டத்தை பார்த்தேன். தோத்துருவோன்ற பயத்துல தான் இடையில எந்திரிச்சு போக பார்த்தாங்க. அவங்க லைஃப்ல நடந்த சோகத்தினால தான் எதுலையுமே கலந்துக்காம விலகியே இருந்திருக்காங்க. இந்த கேம்ல தோத்துட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பார்த்தல்ல, கேம்ல ஜெயிச்சதும் எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சாங்க. பாவம்ல அவங்க, இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு கஷ்டம். பிரியா மட்டுமா, சுந்தரம் சாரும் அந்த அம்மாவும் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. நீ ஒண்ணு கவனிச்சியா? பிரியா சிரிச்சப்ப அவங்க அம்மா முகத்துல எவ்வளவு சந்தோஷம். சுதா, சுதா மாவு. அச்சோ
சாரிம்மா, விளையாட்டு ஞாபகத்துல மறந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் தான் ரவி தம்பிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் தம்பி. ஆ, என்னம்மா, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? இல்ல, மாவு கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனா நீங்க 2 பேரும் பேசுனத நான் கேட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு பிரியா சிரிக்கிறத இன்னைக்குதான் நானும் அவரும் பார்த்தோம். பாவம் மாவு மனசுல 1000 துக்கத்தை வச்சிட்டு இருக்கா. என்னம்மா நீங்க பெரியவங்க, நீங்களே சொல்லுவீங்க ஒரு பொண்ணு மனசுல இருக்கிற வலி இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு. சின்ன வயசுலயே வாழ்க்கையை எழுந்து தொலைச்சிட்டு நிக்கிற பொண்ணுமா அவ. விடுங்க, பிரியா என்னோட தங்கச்சி மாதிரி தானே. இனிமே நாங்க பாத்துக்கிறோம். மா, நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க பிரியாவா ஜாலியா இருப்பாங்க. அவங்க சந்தோஷத்தை நீங்க பார்க்க தான் போறீங்க. உன் வாக்கு பலிக்கட்டும்பா. நானும் கொஞ்ச நாளா பிரியாவை கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். அவ முன்ன மாதிரிலாம் இல்ல. இப்ப என் கூட கொஞ்சம் நல்லா பேசுறா, பழகுறா. முன்னெல்லாம் எதுவுமே பேச மாட்டா. அவளா வருவா, சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பா. ஆனா இன்னைக்கு எல்லாரும் குடும்பத்தோட விளையாடும் போதுதான் அவ சந்தோஷம் என்னன்னே எனக்கு தெரிஞ்சது. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. சரிம்மா, சரிம்மா, நான் வரேன் தம்பி. சரிம்மா. பாவங்க, அவங்க மனசுல எவ்வளவு வலி இருக்கும். நினைக்கவே கஷ்டமா இருக்கு. சரி வா. ம். என்னம்மா முகம் ஒரு மாதிரி இருக்கு? என்ன கேஸ் விஷயமா யோசிக்கிறியா? நீ யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். நீ மட்டும் கோர்ட்ல பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, எல்லா கேஸும் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். பார்க்கலாம் அந்த சுதா என்னதான் பண்றான்னு. பூர்ணா, இந்த விஷயமா தான் உன்கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். சொல்லுமா, ஏதாச்சும் பிரச்சனையா? நான் சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் கோவிக்காம கேளுமா. சொல்லு. சுதாவ கோவில்ல வச்சு பார்த்தேன். பூர்ணா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம முழுசா கேளு. இந்த கேஸ் விஷயமா தாமா பேசுனேன். நான் சாகுற அளவுக்கு போய் கூட நீ போய் அவளை பார்த்துட்டு வந்திருக்கேனா? உனக்கு அவதானே முக்கியம்? ஐயோ பூர்ணா, ஏன் இப்படி திரும்ப திரும்ப அதையே பேசுற? அவதான் முக்கியம்னா நான் அவ கூடயே போயிருக்க மாட்டேனா? இல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனா? ஏன் நான் உன் கூட இருக்கேன், நீ முக்கியம்னு தானே. ஓ, உனக்கு அந்த ஐடியாலாம் கூட இருக்கா? ப்ளீஸ், கேஸ் விஷயமா தாமா பேச போனேன். இந்த கேஸ் நமக்கு சாதகமா இல்ல, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அதான் யோசிச்சு ஒரு முடிவெடுத்தேன். சாட்சிக்காரன் கால்ல விழறத விட சண்டைக்காரன் கால்ல விழுந்தா எந்த விஷயமும் முடிஞ்சு போயிடும். பழைய வன்மத்தை எல்லாம் மனசுல வச்சு இப்போ நாம காய நகத்துனா நமக்கு தாம்மா நஷ்டம். சூப்பரா சொன்ன, செம. இதுவே பழைய சகுந்தலாவா இருந்தா அந்த சுதா கதையை எப்படி முடிக்கிறதுன்னு யோசிச்சிருந்திருப்பாங்க. இப்பதான் உன் பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சுல, அதான் அவ சொன்னது என்கிட்ட சொல்லி என்ன சமாதானம் பண்ற. இல்லம்மா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. இந்த கேஸ்ல கம்பெனி ஓனரா உன்னையும் மதனையும் நான் காப்பாத்த முடியும். பட் கம்பெனியை காப்பாத்துறது கஷ்டம். ஏற்கனவே சீல் வச்சதுல நமக்கு கெட்ட பேரு. கோர்ட்டுக்கு போயும் அது நடக்கலனா எல்லாமே கெட்டு போயிடும். இப்ப நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் சொல்லு. அவ என்ன சொல்லி அனுப்புனா? அவ ஒன்னே ஒண்ணுதான் சொன்னா. நீ சுந்தரம் சார் கிட்ட சாரி கேட்டேன்னா எல்லாம் சரியா போயிடும் சொன்னா.
மன்னிப்பு கேட்கணுங்கிறத சாரின்னு இங்கிலீஷ்ல சொன்னா ரொம்ப கேஷுவலா இருக்கலமா? சொல்லு, என்ன சொல்லிட்டு வந்த? நீ சொன்னதுக்கு அப்புறம் என்ன? பூர்ணா அந்த ஆள் காலிலேயே விழுவா, நீ கவலைப்படாம போ, நீயும் நானும் ஒன்னா இருக்கலாம்னு கொஞ்சிட்டு வந்தியா? சொல்லு. ஏன் பூர்ணா ஏன் இப்படி கத்துற? பின்ன என்ன, அவ அப்படி சொன்னதும் அவ கன்னத்துல பலாருன்னு 4 அரை குடுக்கறத விட்டுட்டு அவ சொன்னதை இங்க வந்து சொல்லிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பூர்ணா மா, நீதா. என்னாச்சு? மா என்னம்மா என்னாச்சு? மா கேக்குறல, என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல மதன். நான் சுதாவை போய் பார்த்தேன். பூர்ணா சுந்தரம் சார் கிட்ட மன்னிப்பு கேட்டா இந்த கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறதா சொன்னா. எனக்கு என்னன்னா இந்த கேஸ சுமூகமா முடிக்க இதுதான் வழின்னு தோணுது. அத பூர்ணா கிட்ட சொன்னேன். இவ கோவப்படுறா. இதுல என்ன இருக்கு? இத பாரு, நீ தானே ஆரம்பிச்சு வச்ச, அப்ப நீ தான் முடிச்சு வைக்கணும். அதுக்காக கண்டவன் கால போய் என்ன விட சொல்றியா? இங்க பாரு, நீ இப்படி திமிர்த்தனமா பேசிதான் கம்பெனி இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்க. இப்போ ஈகோ பார்த்தன்னு வச்சுக்கேன், நமக்கு தான் நஷ்டம். மா, அக்கா என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்ல. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா யாரா இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கிட்டு கம்பெனி திறக்க தான் பாப்பாங்க. ஆனா இங்க இவங்களுக்கு ஈகோ தடுக்குது. வெளியே நானா கம்பெனி பேர் நாரிக்கிட்டு இருக்கு. இப்ப சொல்றேமா, இந்த கேஸுக்கு முழுக்க முழுக்க அக்கா தான் பொறுப்பு. இதுல என் பேர் இழுத்து விட்டு கோர்ட்டு போலீஸ் அலை வைக்கிறதா இருந்தா இப்பவே எனக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஓ, அப்போ கம்பெனி நல்லா நடந்தா நீங்க காரணம், கெட்டு போனா அதுக்கு நான் தான் காரணமா? ஆமா, இதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தரம் குறைஞ்ச பொருள்னால லாபம் கிடைக்கும்னு வாங்கினது நீ. சரி, அதோட நிறுத்தினியா? பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் நான் அம்மா யோசிச்சுட்டு இருக்கப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு வீட்டை தேடி போய் 7.5 எழுத்துட்டது நீ. இதுல எனக்கு துளி கூட சம்பந்தம் கிடையாது. மா, நான் சொல்றது சொல்லிட்டேன், அவ்வளவுதான். மது, பூர்ணா இங்க பாருமா, அந்த ஆள் கிட்ட எல்லாம் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. இந்த கேஸ் நீ தான் உடைக்கிற, அந்த சுதா மூக்கும் உடையணும், அவ்வளவுதான். டேய், உன்னை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்காங்க, வா. வாங்க. ஹலோ, என்ன நீ என் வக்கீலோட ஜூனியரா? ஏயா, அந்த ஆளு கேஸ் ரொம்ப சிக்கல், இன்னும் 15 நாள் ஆகும், அப்படி இப்படின்னு கதையெல்லாம் தான் நீ இப்போ ஜாமீன்ல எடுக்கிற? பரவாயில்ல, குருவே மிஞ்சின சிஷ்யனா இருப்ப போல இருக்க. சரி, எங்க அந்த வக்கீல்? உங்களை ஜாமீன்ல எடுத்தது உங்க வக்கீல் இல்ல. பின்ன யாரு? அதோ அவங்க தான் உங்களை ஜாமீன்ல எடுத்தது. வாங்க. மேடம், நீங்க சொன்ன மாதிரி ஜாமீன் எடுத்துட்டேன். நீங்க போங்க, நான் பாத்து வரேன் மேடம். நீங்க என்ன வெளியில எடுப்பீங்க நீ நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னை உள்ளேயே வச்சு போட்டு தள்ளிருக்கணும். ஏன் அப்படி சொல்றீங்க? நீ என்ன பண்ண சொல்ற? ஏதாச்சும் ஒரு விஷயம் உருப்படியா பண்ணிருக்கியா? முதல்லயே சொன்ன, அப்போ என்கிட்ட கொடுன்னு கேட்டியா? என்னமோ பிறந்ததுல இருந்தே பெரிய ரவுடிதாங்கிற மாதிரி சிரிச்சு மழிப்பி எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். கடைசியில என்னாச்சு? கையும் களுமா மாட்டிக்கிட்டேன். 10 குறைக்கு போலீஸ்ல ஏன் பேரை வர சொல்லி என்ன அசிங்கப்படுத்திட்டேன். உன்னை அன்னைக்கு போட்டு தள்ளிருக்கணும். என் பேரை எதுக்கு சொன்ன? மேடம், நான் பண்ண தப்புதான். என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு வேற வழி தெரியல. உங்க பேர் சொன்னா நீங்க என்னை காப்பாத்துவீங்கடா அப்படி சொன்ன. ஏன் நீ அப்படி சொல்லாம இருந்தா நாங்க செய்ய மாட்டோமா? எதுக்கு இப்படி சொதப்பி வச்சிருக்க? இத பாரு, உனக்கு கடைசியா நான் ஒரு சான்ஸ் தரேன். இப்போ அது நான் சொல்றத ஒழுங்கா செய்வியா மாட்டியா? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அந்த சுதாவை கடத்தணும்.
இதுக்கப்புறம் பிளான் என்னன்னு நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, அவ இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா துள்ள ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேலேயும் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. உன்னால செய்ய முடியும்னா சொல்லு, இல்ல நீ எதையும் சொதப்ப வேணாம், நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். அடா, அப்படி ஒரே அடியா இந்த பாஸ்கரை எடை போடாதீங்க. நீங்க பாத்துட்டு இருக்கும்போது தானே அந்த குழந்தைய கடத்தி கதற விட்டேன். ஏதோ என் போதாத நேரம் மாட்டிக்கிட்டேன். இனிமே அப்படி நடக்காது. இதுக்கும் சேர்த்து கண்டிப்பா அவளை நான் தண்டிப்பேன். கரும்பு தின்னா கூலியா? சரி, எங்க வச்சு தூக்குவ? உங்ககிட்ட பிளான் இருந்தா சொல்லுங்க, இல்லனா நான் தனியா பிளான் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நீ ஒன்னும் பிளான் பண்ண வேண்டாம். நான் பிளான் பண்ணிட்டேன். நான் சொல்ற மாதிரி நீ செய். அவளை கோர்ட்ல வச்சுதான் நீ தூக்கணும். கவனமா பாத்துக்கோ. இந்த தடவை மிஸ்ஸே ஆகக்கூடாது. அப்போ சாப்பிடு வா. அப்போ அப்போ எங்க இருக்கீங்க? அப்போ 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 என்னம்மா? விளையாடிட்டு இருந்த அப்பவை காணோம். நான் தெரு வரைக்கும் பாத்துட்டு வந்துட்டேன். போலீஸ்க்கு சொல்லிடலாமா? இருமா, இரு, கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா, பிரியா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லையே, என்னாச்சு? பிரியா கூட தான் விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்போ இங்க பாரு, இங்க பாரு. பிடிச்சிருக்கா? என்னம்மா பிரியா, குழந்தைய தூக்கிட்டு வரும்போது சுதா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? இல்லப்பா, அப்போ அங்க தனியா விளையாடிக்கிட்டு இருந்தானா, அப்போவ உள்ள வான்னு கூப்பிட்டேன். இவனும் கூடவே வந்துட்டான். என்னாச்சு? பாவம், குழந்தைய காணும்னு சொல்லி தெரு முனை வரைக்கும் போய் தேடிட்டு வந்திருக்கான். ஐயோ, சாரி சுதா, இப்படி ஆகும்னு நான் நினைச்சு பார்க்கல. அவன் தனியா இருந்தானா? பரவாயில்ல, நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இவன் விளையாட்டுத்தனமா வெளியே வந்துட்டான். அதான். சரி, வரேன் அங்கிள். அப்போ பாவமா அந்த பொண்ணு ஏற்கனவே அந்த குழந்தைய ரொம்ப சிரமப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கா. அதான் திடீர்னு குழந்தைய காணோன்னதும் ரொம்ப பதறி போயிட்டா. சாரிப்பா. நான் பரவாயில்ல. ஹலோ, ஹலோ தினேஷ் பேசுறேன். ஹாய் டி, சொல்லுடி. ஏய், நான் தான் பேசுறேன். தெரியும் தெரியும், சொல்லு. அப்பா 2 ட்ரிங் ட்ரிங், அதான் சிக்னல் சொன்னேன்ல.